யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். இந்த வேத பகுதி நாம் வெற்றி அடைவதற்கு எவ்வளவு முக்கியமான கருப்பொருள்களை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிற ஒரு பகுதி. காரணம், ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஸ்பாபங்களில், நம்முடைய கையின் முயற்சிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா, ஆண்டவர் நம்ம வெற்றி அடையதெல்லாம் குறித்து அவர் என்னத்தை பெருசாக அதெல்லாம் யோசிக்க போகிறாரா? அவர் ஏன் இதை ரொம்ப யோசிக்கிறாருன்னா, ஒன்று நீங்கள் விளங்கி கொள்ளணும், தோல்வி என்பது நம்முடைய தேவனுடைய சரித்திரத்தில் இருந்ததே கிடையாது. அவர் தோத்ததாக சரித்திரத்தில் இதுவரைக்கும் இல்லை, இனிமேலையா தோக்க போறாரு? அப்போ நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் தோக்காத ஒரு தேவன் தான் எனக்கு வெற்றியை குறித்து நல்லா சொல்லித்தர முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? ஒருபோதும் தோத்ததில்லை. அப்போ ஆண்டவர் தோக்காத ஒரு தேவன். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாக்கி கொள்ள ரொம்ப விசேஷமாக கர்த்தர் நமக்கு காட்டுகிற காரியம் என்னன்னா, நம்மளை அவரை போல உண்டாக்கிட்டு, ஏன் அவரை போல உண்டாக்கி வச்சிருக்கிறார்? அவர் எப்படி எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறாரோ அதுபோல நாமும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு என்னென்ன வழிகளா இருக்கின்றத ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போதிக்கிறார். பாருங்க, இது என்ன காட்டுதுன்னா, தேவன் அளவற்ற விதத்தில் என்னுடைய வெற்றியின் மேல அவர் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். God is unlimited in teaching about his success to my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அளவற்ற விதத்தில் பாருங்க, வாரம் வாரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டாக வேண்டிய நல்ல வெற்றியை குறித்து எடுத்து எவ்வளவு தாராளமா போதிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் அந்த வெற்றி எங்க இருக்கின்றாரு? இந்த புஸ்தகத்தில் இருக்கு. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிப்பா, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாம இருக்கணும், இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமா இருக்கு. இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுறாரு. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் வேண்டிய வெற்றி, வாழ்க்கைக்கு வேண்டிய சகல வெற்றியும் ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் வச்சிருக்கிறார். யோசுவாவுக்கு தான் சொல்றாரு பாருங்க. யோசுவாவுக்கு சொல்றார், நீ வெற்றி அடைய வேண்டுமா? யோசுவா, இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். உன்னுடைய வெற்றிக்கு எல்லா காரியங்களும் இதுல இருக்கு. ஆனா கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அளவற்ற விதத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க, அவர்களுக்காக கிரியை செய்ய, அவர்களை அவருடைய சொந்த ஜனமாய் பாவித்து அவர்களுக்காக இறங்கி எவ்வளவோ அற்புதங்களை செய்திருந்தோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை எப்பொழுதும் சந்தேகப்பட்டு அவிசுவாசப்பட்டு அளவற்ற தேவனை தங்களுடைய அவிசுவாசத்தினாலும் சந்தேகத்தினாலும் தங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, தங்களுடைய தலைமுறைக்குள்ள அவரை அளவுபடுத்திட்டாங்க.
நல்ல கவனிங்கள். உங்களுடைய எண்ணம் கர்த்தர் போதிக்கிற இந்த வசனத்துக்கு ஏதுவாக விரிவாகவில்லை என்று சொன்னால், அவர் எவ்வளவு அளவற்ற விதத்தில் நமக்கு வெற்றியை போதித்து கொண்டிருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில என் மனதிற்குள் போகிற கர்த்தருடைய வார்த்தை பெரிதாக நான் இடம் கொடுக்காததுனால, அளவற்ற தேவனை என்னுடைய யோசனையின் மூலமாய் நான் அளவுக்குள்ளாக்கி விடுகிறேன். அதுதான் பாருங்க, ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் இந்த வசனத்தை கேட்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை கேட்கும்போது தான் அளவுபடுத்தி இருக்கிற நம்முடைய மனதை அளவற்ற விதத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வெற்றியின் வழிகளை நாம் அறிந்து நடப்பதுக்கு கர்த்தர் நமக்கு மறுபடியும் மறுபடியும் போதிக்கிறார். பல காரியங்களை இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் பல வாரங்களாய் போதிட்டு வரேன். இந்த புஸ்தகத்தை தான் வாழ்நாள் முழுவதும் நான் போதிக்க போறேன். இந்த புஸ்தகத்தில் தான் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் பேசுறதை கேட்க போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுலேருந்து தான் பேசுவார், வேற எங்கேருந்தும் பேச போறது இல்லை ஆண்டவர். இப்போ இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வைத்திருக்கிற தங்க திறவுகோலை கண்டுபிடிக்க போறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன திறவுகோல்? புரியுற மாதிரி சொல்லலாம். தங்க சாவி எங்க இருக்கு? இந்த புஸ்தகத்தில் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கையில் இருக்கிற பைபிள் என்ன இருக்கு? சில திறந்து திருப்பி திருப்பி பார்க்குறீங்க, எங்கே காணுமே தங்க சாவி? நான் இப்போ உங்களுக்கு ஒரு தங்க சாவி கொடுக்குறேன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க பார்த்தீங்களா? சிலர்லாம் இப்போ மொழிப்பாயிருச்சு. தங்க சாவினோடனே என்னமோ சொல்லிட்டார. தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பட்டதுங்க கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. விலை மதிக்க முடியாத தேவனுடைய வார்த்தை. தேவன் எப்படி அளவற்ற விதத்தில் வேலை செய்கிறார்ன்றத சொல்லி புரிய வைக்கிற ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த புஸ்தகத்தில் ஒரு தங்க திறவுகோலை வச்சிருக்கிறாராம். இந்த தங்க திறவுகோல் என்னன்னா, எப்படி இந்த புஸ்தகத்தின் மூலமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அறிவையும் புத்தியையும் கொண்டு வராருன்றதுதான் தங்க திறவுகோல். நல்லா கவனிங்கள். Wisdom and understanding is the golden key that God wants to show from this book for your success. உங்க வாழ்க்கைக்கான வெற்றிக்கான தங்க திறவுகோல் இந்த புஸ்தகத்தில் இருக்கு. இந்த புஸ்தகத்தின் மூலமா என்ன கொண்டு வராருன்னா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அறிவையும் புத்தியையும் கொண்டு வரார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? அறிவையும். எந்த மனுஷங்கிட்ட இந்த புஸ்தகத்திலிருந்து உண்டாகிற அறிவும் புத்தியும் இருக்கோ, அந்த மனுஷனை ஒரு மனிதனும் ஒரு சக்தியும் அவனை தோக்கடிக்கவே முடியாது, அவனை தோல்வியிலேயே வைக்க முடியாது. அந்த மனுஷன் மறுபடியும் மறுபடியும் எழும்பி கர்த்தர் வைத்திருக்கிற வெற்றிக்கு நேராக வேலை செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். அதுதான் வேதம் எப்படி சொல்லியிருக்குன்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், சொல்லுங்க மறுபடியும் என்ன பண்ணுவானா? எத்தனை முறை விழுந்தாலும் இந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுக்கிற இந்த புஸ்தகத்தின் மூலமாக அடைகிற புத்தி அறிவு இருக்கு பாருங்க, கண்டிப்பாக நம்மளை எல்லா தோல்வியிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரும். அப்போ இதை தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, எப்பா இதில் என்ன இருக்கு? அறிவும் புத்தியும் இருக்கு சொல்றாரு. பார்த்தீங்களா? ரொம்ப அருமையாக யோசுவாவுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாயிரு, இரவும் பகலும் அது தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ, நல்லா சொல்லுங்க, அப்பொழுது நீ. அப்போ இந்த புஸ்தகம் என்ன கொடுக்குது? அறிவையும் புத்தியையும் நமக்கு கொடுக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வேத புஸ்தகம் நமக்கு என்ன கொடுக்குது? அறிவும் புத்தியும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறதுனால தான் புத்தீனமான காரியங்களில் போய் சிக்கி அடைய வேண்டிய தோல்வியை அடையாமல் வெற்றிக்கு பதிலாக தோல்வியை நாம் அடைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த அறிவையும் புத்தியையும் கொடுப்பதுக்கு பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நமக்கு அறிவையும் புத்தியும் கொடுக்க கர்த்தர் என்ன பண்றாரு? எப்படி பிரயாசப்படுறாரு? ஞாயிற்றுக்கிழமை உங்களை வர வச்சார் பாருங்க.
நீங்க நினைச்சு கூட நானா தான் வந்தேன். இல்ல, அறிவையும் புத்தியும் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா உங்களை வரும்படி, ஆலயத்துக்கு போகும்படி அந்த வாஞ்சியை கொடுக்கிறாரு. இங்க வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய அறிவினாலும் புத்தினாலும் கர்த்தர் நிரப்ப விரும்புறாரு. இப்ப கவனிச்சு பாருங்க, இப்போ ஆண்டவர் இந்த அறிவையும் புத்தியும் கொடுக்க தேவன் விரும்பும் போது திடீர்னு ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கேட்கறாருன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் வந்து திடீர்னு உங்களை பார்த்து என்ன வேணாலும் கேளுப்பா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? உடனே சொல்லக்கூடாது நானும் அறிவும் புத்தியும் கேட்பேன். இந்த மாதிரிலாம் கதைலாம் விடக்கூடாது, சரியா? நான் சொல்லிட்டனால இப்போ வேணா நீங்கள் சொல்லலாம். ஒரு நான் சொல்லாமல் இருந்தா, ஆண்டவரே நான் கடனில் வந்திருக்கிறேன், ஆண்டவரே என் கடன் தீர்றதுக்கு. ஆண்டவர் சொல்ல, கடன் தீர்றதுக்கு நான் பணம் கொடுத்தா போதாது, முதல்ல உனக்கு புத்தி கொடுக்கணும். நான் என்னத்துக்கு புத்தி? யாருக்கிட்டையும் போய் கை நீட்டக்கூடாது, கடன் வாங்கக்கூடாதுன்ற புத்தி வந்தாதான் ஆசீர்வாதம் நிற்கும், வெற்றி வரும். நல்ல கவனிங்கள். ஒருவேளை ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து மானே உனக்கு என்ன வேணும் கேளு, நீ என்ன கேட்குறியோ உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே திடீர்னு பொசுக்குன்னு வந்து இப்படி கேட்டீரு, ஏதாவது 2-3 சாய்ஸ் கொடுங்க ஆண்டவரே. எப்பவுமே கேட்க மாட்டோமா? நம்ம எப்பவுமே சாய்ஸை பழகி பழகி எங்கே போனாலும் பிரியாணி இல்லைன்னா அப்புறம் வேற என்ன இருக்கு, இது இல்லைன்னா அப்புறம் இப்படி கேட்டு கேட்டு பழகினதுனால ஆண்டவர் நம்மகிட்ட வந்து கேட்டால் நம்ம என்ன கேட்போம்? சாய்ஸ் கொடுங்க ஆண்டவர். சரி, ஆண்டவர் சொல்கிறார் வா நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த உலகத்திலே இருக்கிற டாப் மோஸ்ட் ஹோட்டல், ஏன்னா 5 ஸ்டார்ன்றாங்க, 7 ஸ்டார்ன்றாங்க, 11 ஸ்டார் இருக்குன்றாங்க. எத்தனை ஸ்டார்னு இருக்குது அதுக்கு மேலே எனக்கு தெரியல. ஒருவேளை ஆண்டவர் இருக்கிற உலகத்தில் இருக்கிற டாப் ரேங்கிங் இருக்கிற அத்தனை ஸ்டார் 11 ஸ்டார் இருக்கிற ஹோட்டலுக்கே கூட்டு போய் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ரூமுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு 7 ரூமை சூஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன். இந்த ரூமில் தங்கம் இருக்குது, இந்த ரூமில் அடுத்த ரூமில் பணம் இருக்குது, அடுத்த ரூமில் வைர கல் இருக்குது, அடுத்த ரூமில் என்னென்னமோ எல்லாமே ரொம்ப வேல்யூபிள். 7 ரூமை காட்டிட்டு என்ன வேணுமா கேளு அப்படின்னா நம்ம ஆள் என்ன கேட்பாங்க? ஆண்டவரே 1-2 வேணாம் ஆண்டவரே, அந்த 7 ரூமையும் கொடுத்துறான். ஆனால் வேதத்தில் ஒரு மனுஷன்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்டாருங்க. எனக்கு அதை வாஸ்து இந்த வாரம் நான் மகிழ்ந்தேன். ஏன் அவனுக்கு நம்மளை மாதிரி கேட்கறதுக்கு புத்தி இல்லையா என்ன? அவனுக்கு என்ன தங்கம் கேட்க தெரியாதா? அவனுக்கு என்ன செல்வத்தை கேட்க தெரியாதா? அவனுக்கு என்ன பேர் புகழை கேட்க தெரியாதா? சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் கேட்குறாரு. 1 ராஜாக்களில் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோனுக்கு ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, நீ என்ன வேணாலும் கேளுப்பா. நல்லா கவனிங்க, இங்கே கவனிங்க. கேட்குறவர் யார், சொல்கிறவர் யாருன்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 பணக்காரன், அந்த நபர் வந்து உங்களை பார்த்து என்ன வேணாலும் இந்த உலகத்தில் கேள்வி உனக்கு தரேன்னு சொல்கிற ஒரு பணக்காரனால் கூட, ஒரு அந்த மனுஷனால் கூட சில காரியத்தை நமக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மனுஷனால் எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? மனுஷனால் எல்லாம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே கேட்குறவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆண்டவர் சொல்றார் பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையது என்று சொல்ற இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் கேள், நீ கேட்கறத நான் என்ன பண்ண உனக்கு கொடுப்பேன்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவன் கேட்டது தான் ரொம்ப ஆச்சரியம். என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், புகழ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை. நமக்கு அதை கேட்கணும். என்னத்தை போய் கேட்டான் பாரு, போய் எதை கேட்டுக்கிறான் பாரு, அப்படிதான் நமக்கு தோணும். ஆனால் அந்த ஞானமுள்ள இருதயத்தினால் உண்டாகிற விளைவுகள் இருக்கு பாருங்க, அது ஈடு இணையாத விளைவுங்க. நல்ல கவனிங்கள். இன்னைக்கு வாழ்க்கை சீர்கட்டு போறதுக்கு காரணம் என்ன? அறிவில்லாததுனாலே, புத்தி இல்லாததினாலே. ஞானமும் புத்தியும் ஒரு மனுஷனுக்கு சரியான நேரத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய விதத்தில் பயனுள்ளாமல் இருக்கும்போது வாழ்க்கை என்னவாகுதுன்னா
நிறைய தீர்மானங்கள் புத்தீனமான தீர்மானமாக போய் விடுகிறது. நிறைய காரியங்கள் நம்ம வெக்கப்பட்டு போகிறோம். அதுக்கு காரணம் என்ன? ஞானமுள்ள இருதயம், புத்தி உள்ள இருதயம் நமக்கு இல்லாமல் போகிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் சரி, பல காரியங்களில் எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டுமோ ஃபிக்ஸ் பண்ணாமல், சரி பண்ணாமல், இன்னும் உடைந்து போகக்கூடிய நிலையிலேயே இருக்கிற ஒரு நிலைக்கு காரணம் என்ன? இந்த சாலமோன் கேட்டது போல நம்ம கேட்காம இருக்கிறதுனால. ஆண்டவர் சொல்றாரு சாலமோனை பார்த்து, நீ கேட்டது எப்படி இருக்கு? உகந்ததை கேட்டப்பா. நல்லா கவனிங்க. உனக்கு என்ன வேணாலும் கேளுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனா நான் கேட்கறது கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? உகந்ததாய். சொல்லுங்க வாயத்தந்து, நம்ம கேட்கறது எப்படி இருக்கணும்? வாசிப்போமா? 1 ராஜாக்கள் சில வசனங்களை வாசித்து இன்னைக்கு அதுலேருந்து தான் 2 காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்களில் அங்கே 3ஆம் அதிகாரம் பாருங்க, 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் உங்கள் பைபிளில் பார்த்து நீங்கள் வாசிக்கணும். இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க வாயத்திறந்து, எந்த புஸ்தகம்? இந்த தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப முக்கியமான புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஒன்று இல்லைன்னா போய் எதையாவது விற்று வாங்கிடுங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதை வாங்கிறதுனால நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டீங்க. இதை வாங்கி வாசித்து இதில் இருக்கிறபடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் நஷ்டத்தெல்லாம் கர்த்தர் லாபகரமாய் மாற்றி காட்டுகிற ஒரு ஆசீர்வாதமான புஸ்தகம். இப்போ வாசிப்போமா? 5ஆம் வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஒரு நீண்ட பகுதி தான் வாசிப்போம். 5ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஏன்னா இதில் இந்த சம்பவத்தினுடைய முழு சாராம்சமும் அதில் தான் இருக்கும். வாசிப்போமா? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன், நான் சொன்னது அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவனுக்கு பெரிய கிருபை செய்தீர். அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்க ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியான் என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் ராஜாவாக ஆக்கினீர். நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உம்முடைய ஜனத்தின் நடுவே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உம்மது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பன் ஆகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோன் நித்திரை தெளிந்தபோது
அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலியை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். ரொம்ப அருமையா அவனுக்கு வந்த சொப்பனம், அதில் அவனை பார்த்து ஆண்டவர் கேட்ட காரியங்கள், அவன் எப்படி ஆண்டவரோட பேசினா. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, சொப்பனத்தில் இவ்வளோ பேசியிருக்கிறானா? நம்ம ஆளுங்களாம் சொப்பனம் வந்தால் மிரண்டு அரண்டு எழும்பி பாதி தூக்கம் போயிடுச்சுன்னு மிரண்டு தானே உட்காடுறாங்க. எல்லாரும் மிரண்டு போய் பயந்து போய் இருக்க, ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்து ஆண்டவரை நடத்துறாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியம் அது. அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் அவனுக்கு சொல்ற காரியங்கள்லாம் ரொம்ப மேன்மையா இருக்கு. எப்படி அவனுடைய தகப்பனாகிய தாவீதை கர்த்தர் நடத்தி அந்த தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தில் இவனை உட்காரும்படி செய்து, இப்போ இவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு போக்குவரத்து தெரியாத நான் ஒரு சிறு பையன் ஆண்டவரே, ஆனால் என் கையில் நீ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே, இந்த பொறுப்பை நான் நல்லபடி செய்ய, நல்லது எது கெட்டது எது நியாயம் எது அநீதி எது இதெல்லாம் அறிந்து நியாயம் விசாரித்து செயல்படுத்த நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பதுக்கு அவன் கேட்குறான், எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்குறான். இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன்ல, கவனிங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்முடைய தேவைகளை கேட்பதை காட்டிலும் அந்த தேவைகள் நடுவே ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளில் நான் ஞானமாய் எல்லாவற்றையும் செய்ய உம்முடைய ஞானத்தை எனக்கு தார். எத்தனை பேர் கை உயர்த்தி இன்னைக்கு கேட்குறேன்? இன்னைக்கு உயிர் கொடுத்துருக்கிறாருல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம இருக்க போகிறோமே, ஆண்டோடைய கிருபையில் ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை அறிவையும் புத்தியையும் எனக்கு தாரும். இது எவ்வளோ விசேஷம்னா நீங்கள் கவனிச்சு பாருங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் இதை காட்டும்போது எப்படி காட்டுறாருன்னா, சொல்கிறாரு, யோசுவா நீ நடத்தி செல்கிற ஜனங்க சவால் உள்ளவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், மோசேவையே 2 முறை என்ன அவருங்க பல முறை கொல்ல தீர்மானித்தவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தி பல யுத்தங்களை நீ செய்து, யோசுவாவின் புஸ்தகம் வாசித்தீங்கன்னா 31 யுத்தங்களை யோசுவா நடத்தினானா ஜனங்களை கானானுக்கு கொண்டு போவதுக்கு முன். அப்போ இந்த 31 யுத்தங்களிலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆண்டவர் சொல்றாரு, பொலிட்டிக்கலா நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க நான் வழியை உண்டாக்குறேன்பா, அரசியல் ரீதியா நீ எப்படி வெற்றி அடைகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. நீ நாட்டை நடத்துற எல்லா தலைவர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் கண்ணோக்கி பார்த்தாங்கன்னா, நான் சொல்றேன், நல்ல வெற்றிக்கான வழியை ஆண்டவர் அவர்களுக்கும் சொல்லி கொடுப்பாரு. அவர்கள் மூலமா இந்த தேசத்தை கர்த்தர் நல்ல நிலையில் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாட்டின் எல்லா அரசியல்வாதிகளும் இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் திறந்து வாசித்தாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு போனான்னு வச்சுங்களேன், நான் சொல்றேன், நாடு சுகித்திருக்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், நிச்சயமா செய்வார். ஏன்னா நம்முடைய நாட்டில் இல்லாத வளனே கிடையாதுங்க, இல்லாத ரிசோர்ஸே இல்லை. குவாலிஃபைடு பீப்புள்னா உலகத்தில் இந்தியன்ஸ் தான் ரொம்ப குவாலிஃபைடு. படிப்பில் நீங்கள் எடுத்தினாலும் சரி, திறமைகளில் நீங்கள் எடுத்தாலும் சரி, இவ்வளோ திறமைகளும் ஆற்றல்களும் கல்வி அறிவையும் நம்முடைய நாட்டில் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்து வச்சிருக்கும் போது, இவ்வளவு நல்ல வளன்களை வைத்திருக்கும் போது, ஒவ்வொரு மனுஷனும் இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையினாலும் அறிவும் புத்தியும் ஒரு மனுஷனுக்கு வரும்னா, நான் சொல்றேன், எல்லா அநியாயங்களும் உலகத்தில் நம்முடைய நாட்டில் நடக்கிற எல்லா அநியாயங்களும் ஒழிக்கப்படும். இன்னைக்கு அநியாயம் பெருகிட்டு இருக்கு, நாசம் மோசங்கள் நடந்து கொண்டிருப்பதுக்கு காரணம் இந்த தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவும் புத்தியும் ஜனங்கள் மத்தியில் குறைந்து கொண்டு வருகிறது. நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் மற்ற காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம், இந்த வசனத்தை போதிக்கிற இடத்துல, இந்த வசனத்தை கேட்கும் போது அறிவும் புத்தியும் உண்டாகுதே, இதுக்கு நம்ம எவ்வளவு அதிகமாக கவனம் செலுத்துறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
எந்த மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு, எந்த தேவனுடைய வார்த்தை அறிவையும் புத்தியும் உண்டாக்குதோ அதை கவனமாக கவனித்து அதை உங்கள் வாயில் வைத்து அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய கவனமாக இருந்து இரவும் பகலும் இதை தியானமாக இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். அவர்கள் போகிற எல்லா இடங்களிலும் அவர்களை புத்திமானாய் கர்த்தர் நிலை நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். சாலமோனுக்கு முழு உலகத்தையும் காட்டிட்டு என்ன வேணாலும் கேள்வி கொடுக்குறேன்னாரு. ஆனால் சாலமோன் ஒன்று தான் கேட்டான், எனக்கு புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்படி என்னங்க இருக்கு அந்த புத்தியில்? இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போமா? 2 காரியத்தை இந்த புத்தியில் ஆண்டவர் என்ன நமக்கு கொடுக்குறாரு. இன் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் கைண்ட் ஆஃப் பிளெஸிங் காட் ஹேஸ் ஃபார் அவர் லைஃப். இந்த புத்தி, அறிவும் புத்தியும் இந்த வசனத்தின் மூலமாக வருதே, இதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாகும், என் வாழ்க்கை எப்படி நான் ஆசீர்வாதமாய் ஆக்கி கொள்வது அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களோட பேசணும். அதுக்கு முதலாவது இந்த புத்தி, அறிவும் புத்தியும் சொல்லுதே, அதுனா என்ன? இந்த புத்தி எப்படி வருதுன்னா அறிவும் ஞானமும் சேர்ந்து உற்பத்தி பண்றது தான் புத்தி. நல்லா கவனிங்கள். நாலேஜ் பிளஸ் விஸ்டம் இஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாலேஜ், இந்த அறிவு எப்படி வருது? நமக்கு முன்னே இருக்கிற தகவல்கள், ஃபேக்ட்ஸ், சில காரியங்கள், சில காரியத்தை படிக்கும் போது நமக்கு அறிவு வருது. ஏன் கொண்டு போய் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குறோம்? பிள்ளைகள் அறிவாளிகளாக இருக்கணுன்றதுக்காக அவளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறோம். ஸ்கூல் ஒரு பாடத்திட்டங்களை வைத்து ஒரு வருடம் முழுவதும் போதிக்கிறார்கள். போதித்த பிறகு கடைசியாக ஒரு ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? அவங்க உண்மையாக சரியான அறிவை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? அந்த எக்ஸாமை வைக்கிறாங்க பாருங்க. அந்த எக்ஸாமில் வச்சு அவங்க பாஸ் ஆகுறாங்க. ஒவ்வொருத்தருடைய அறிவுக்கேற்றபடி, அவங்க அறிவுக்கேற்றபடி புரிந்து கொண்டபடி ரேங்கிங் எடுக்கிறாங்க. பாருங்க, அந்த அறிவோடு நிறுத்திடக்கூடாது. அந்த அறிவு நல்லது தான். நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய அறிவை கொடுக்குது. நல்ல அறிவும் வருது, கெட்ட அறிவும் வருது. எல்லா வகையான மிக்சர் ஆஃப் நாலேஜ் இஸ் கமிங் இன்டு யுவர் லைஃப். எல்லா அறிவும் உள்ள வருது. ஆனா இந்த அறிவு வந்த உடனே தேவன் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்குற ஞானம் ரொம்ப முக்கியமானது. ஞானம் என்ன செய்யுதுன்னா, எந்த தகவல் மூலமாக உங்களுக்கு அறிவு கிடைச்சிச்சோ இந்த ஞானம் இப்போ அலசி ஆராய்ந்து எந்த அறிவை நீங்க உங்க வாழ்க்கையில சரியான விதத்தில் உபயோகப்படுத்தணும்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதுக்கு என்ன தேவைன்னா தேவன் ஞானம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே எனக்கு பிரயோஜனம் அல்ல. எது எனக்கு பிரயோஜனமோ அதை என்னுடைய வாழ்க்கையில் அனலைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணி நான் உபயோகப்படுத்துகிறேன் பாருங்க. அந்த அறிவினால் வந்த எல்லாவற்றையும் இந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி அனலைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்க. அதுதான் ஞானம். இந்த அறிவும் ஞானமும் சேர்ந்து ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்குறது என்னன்னா, அவனை புத்திசாலியாய் கர்த்தர் மாற்றுகிறார். நல்லா கவனிக்கணும், இந்த கோர்வை ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே சாலமோன் எப்படி கேட்குறாருன்னா, ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும். அங்கே ஆங்கிலத்தில் எப்படி வந்தாங்கன்னா, கிவ் மீ a heart of understanding. Let me be wise and let me have the art of understanding. ஆண்டவரே ஞானம் உள்ளவனா நான் இருக்கேன், எனக்கு புத்தி உள்ள இருதயத்தை, ஆண்டவரே ஹார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும், புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா சாலமோன் கேட்கிறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு நாலேஜ் எனக்கு தாங்க. எந்த மனுஷன் பாக்கியவான்? எந்த மனுஷனுக்கு அறிவு ஞானம், இந்த அறிவும் ஞானமும் அவனை புத்திமான ஆக்குதோ அந்த மனுஷன் தான் வாழ்க்கையில் எதை உபயோகப்படுத்தணுமோ, எந்தெந்த காரியங்களை எவ்விதமாக ஃபிட் பண்ணணுமோ, ஃபிக்ஸ் பண்ணணுமோ, சரி செய்யணுமோ அதை சரி செய்யக்கூடிய புத்திமானாக இருப்பான். ஒரு மனுஷனால் ஒரு காரியத்தை, பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள, உறவுக்குள்ள, வேலை ஸ்தலத்தில், நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது புத்தீனமாக இருக்கிறனா என்ன பண்ணலைன்னா, கிடைத்த ஞானத்தையும் தேவன் கொடுத்த அறிவையும் உபயோகப்படுத்தி நான் புத்தி நடந்து கொள்வதற்கான விதத்தில் அதை கன்க்ளூட் பண்ணாம, அதை சரியான விதத்தில் நான் உபயோகப்படுத்தாம இருக்கிறதுனால
நிறைய விஷயத்தை கேட்குறேன். ஆண்டவர் ஞானத்தை குறித்து நிறைய அவருடைய வசனத்துல சொல்றார். இந்த வசனத்தை கேட்க கேட்க அறிவு வருது. இது ரெண்டுத்தையும் நான் கன்க்ளூட் பண்ணி எது எனக்கு அவசியம், எது எனக்கு தேவை என்பதை நான் நிர்ணயம் பண்ணி டிட்டர்மைன் பண்ணி அதை நான் உபயோகப்படுத்தும் போது தான் வேதம் சொல்லுகிறது புத்திமானாய் நடந்து கொள்றவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கிட்டையும் கல்வி அறிவு நிறைய இருக்கு. எல்லாரும் பட்டதாரியா இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு டிகிரி இருக்கு, அப்புறம் மாஸ்டர் டிகிரி இருக்கு, சிலர்கிட்ட PhD இருக்கு, டாக்டர் டிகிரி இருக்கு, எல்லா டிகிரியும் இருக்கு. அந்த டிகிரி இருந்தும் வாழ்க்கையில தோத்துட்டு இருக்கிறாங்களே நிறைய பேர். நீ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில செய்திகள்லாம் வாசித்தா, நான் ஒரு முறை ஒரு செய்தியை வாசித்தேன் பாருங்க. PhD படிச்சிருக்கிற ஒரு மனுஷன் தன் மனைவியோட வாழ தெரியாம தன் மனைவியை கொன்று சாகடித்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனானா. போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு கேட்குறாங்க, நீ என்ன பேக்ரவுண்ட், என்ன படிச்சிருக்கிற, உன்னுடைய படிப்பு என்ன? அவன் சொல்றான், நான் டாக்டரேட் பண்ணிருக்கான். கேட்குறாங்க போலீஸ்காரங்க, நீ இவ்வளோ படிச்சிருக்கிற, உன் மனைவியோட வாழ்றதுக்கு உனக்கு அறிவு இல்லையா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நிறைய படித்திருக்கலாம், நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், நிறைய ஞானம் அறிவு நமக்கு இருக்கலாம். ஆனா புத்தி மிஸ் ஆச்சுன்னா வாழ்க்கையில நிறைய வெற்றியை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் சாலமோன் முடிவு பண்ணிட்டார், வாழ்க்கையில நான் ஒன்னுத்தையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா புத்தி வந்துடணும் எனக்கு. கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. சாலமோன் சொல்ற அதே சாலமோன் தான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்றார், கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். சொல்லுங்க, வாயத்திலிருந்து கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன வரும்? நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்? ஐயோ, திரும்பி சொல்லுங்க. நம்ம வாயில் கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன வருதா? அதான் சொல்லுங்க, கர்த்தருடைய வாயிலிருந்து. அதுக்கு நமக்கு சந்தேகமே இல்லை. பார்த்தீங்களா, நம்ம வாயிலிருந்து வரமாட்டுதே. அறிவும் புத்தியும் வருதா? வரணும்னா இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம். இங்கே வரணும், உங்கள் கண் இங்கே இருக்கணும், உங்கள் கவனம் இங்கே இருக்கணும், இதை இரவும் பகலும் தியானிக்கணும். இப்படிப்பட்ட போதனை நேரத்தில் வந்து உட்கார்ந்து நல்ல விழிப்போட வந்து உட்கார்ந்து கேட்கணும். சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல வீட்டில் தூங்கிட்டு வரணும். சிலர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சர்ச்சைக்கு போய் தூங்கிக்கலாம், புத்தி வராது. இங்கே புத்தி என்ன ஆகும்? மங்கி போயிடும். இங்கே கர்த்தர் நம்மளை கூர்மையாக்குற இடம். பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் நம்மளை இங்கே என்ன பண்ணுறாரு? அப்படியே மங்கி போய் மங்கன ஆவிலாம் இருக்கும் இங்கே கொஞ்சம். அது என்ன வந்தாலும், கர்த்தருடைய வருகை வந்தாலும் அப்படியே மங்கி தான் இருக்கும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. வரத்துக்கு முன்னாடி, சபைக்கு வரத்துக்கு முன்னாடி வீட்டில் நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டுட்டு சுகர் லெவல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வரணும். ஏன்னா இங்கே அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் தம்முடைய வசனத்திலும் போதிக்கிறார். இதை கேட்கும்போது நான் புத்திமானாக மாறணும். பிசாசு என்ன பண்ணுவான்? எங்க அறிவும் ஞானம் போதிக்கிற இடத்துல நம்ம புத்தி அடையாதபடி இங்கே வந்து சோர்வாக்குவான். நான் எப்பவுமே சொல்லுவேன், சில என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் தூக்கம் வந்து தூங்கமா வருது. அங்கே நைட் தூங்குனீங்களான்னு? இல்லை பாஸ்டர், அப்படியே நேராக வந்துட்டேன். எதுக்கு வந்த? வீட்டில் போய் தூங்கிட்டு அடுத்த ஒரு நாள் தூங்கி எழுந்துட்டு வாங்கன்னுவேன். இங்கே நீ யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரதுக்கு முன்னாடி நைட்டு சனிக்கிழமை நல்லா தூங்கணும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கிட்டு வந்து சர்ச்சைக்கு வந்து உட்கார்ந்து கேட்கும்போது என்ன புத்திமானாய் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன். அதனால் கவனமாக நான் கேட்கணும். அப்படி வருதா? அப்படின்னா நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கிருந்து வெளியே போகும்போது ஒவ்வொரு முறையும் உங்களை அதிக அதிக புத்திமானாய் கர்த்தர் மாட்டிக்கிட்டே இருப்பார். போகிற இடத்துலாம் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீங்க. அவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு காரியத்தை சரியா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு பாருங்க, கணவன் மனைவி என்கிற உறவுல ஃபிக்ஸ் ஆகாம அப்படியே பாம்பும் கீரி பிள்ளை மாதிரி இருப்பாங்க சிலர். எத்தனை வருஷம் கல்யாணம் ஆச்சு? 25 வருஷம் கல்யாணம். 25 வருஷமே எப்படி வந்துக்கிறாங்க? ஒரே உரசல், ஒரே இருக்கலாம், அப்பப்போ உரசிக்கலாம், அப்பப்போ அது சரியாயிரணும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருந்தா சரியான புத்தி இல்லை. கணவனுக்கேற்ற புத்தி இல்லை, மனைவியாய் மனைவிக்கேற்ற புத்தி இல்லை. அதனால குடும்ப உறவுல
சரியா இருக்க முடியல, சரியா பழக முடியல, சரியா உறவை கனப்படுத்த முடியல, மகிழ்ச்சி இல்லை அங்க. சில பாருங்க மற்றவங்களோட ஒத்து போகவே மாட்டாங்க. நல்ல திறமை இருக்கும், நிறைய திறமைகள் அவர்களுக்கு இருக்கும், ஒரு வேலையில ரொம்ப நாள் நிற்க மாட்டாங்க பாருங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்களோட ஒத்து போக முடியல, தாளந்து இல்லாமல் திறமை எல்லாம் இருக்கு, ஆனா மற்றவர்களோட ஃபிக்ஸ் ஆக கூடிய விதத்துல புத்திமானாய். அறிவு ஞானம் உன்னை கண்டிப்பா செய்யும், நம்மளை புத்திமானாய் கர்த்தர் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் போகிற எல்லா இடத்திலும் புத்திமானாய் நடக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வயத்தான் எப்படி இருக்கணும்? நீங்கள் வர்றீங்கனாலே அங்கே தெரியணும், இங்கே வந்தாங்க இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், என்ன பிரச்சனாலும் இவர் வந்தால் சரியாயிடும். ஏன்னா புத்திமானா கர்த்தர் நம்ம போகிற இடத்துலாம் நம்மளை நடத்தி செல்ற அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்குறாரு. இப்படி இருக்கா நம்முடைய வாழ்க்கை? இவ்விதத்தில் இந்த புஸ்தகத்தின் மூலமாய் தேவன் பேசுகிற வார்த்தை நமக்கு அறிவையும் ஞானத்தையும் உண்டாக்கி நம்மளை புத்திமானா மாத்தோனா, ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒன்று என்னன்னா, தேவன் நமக்குள்ள ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறார். என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு எபிலிட்டியை, லைஃப்பை இன்டர்பிரட் பண்ணுற ஒரு எபிலிட்டியை. எப்படி இன்டர்பிரட் பண்ணுறேன், எப்படி வியாக்கியானம் பண்ணுறேன்? தேவன் என் வாழ்க்கையை எவ்விதம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாரோ, ஆண்டவர் என்ன குறித்து என்ன மாதிரி இன்டர்பிரட் பண்ணி வச்சிருக்கிறாரோ, என் வாழ்க்கைக்கான திட்டம் அவர்கிட்ட இருக்கு, என் வாழ்க்கைக்கான நோக்கம் கர்த்தர்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கான திட்டம் நோக்கம் கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரா? அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, அவர் வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதை நம்முடைய வாழ்க்கை, இந்த புத்தி என்ன செய்யுதுன்னா, இந்த அறிவும் ஞானமும் புத்தியை உண்டாக்குது பாருங்க. இந்த புத்தி என்ன செய்யுதுன்னா, தேவன் என் வாழ்க்கையை எவ்விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாரோ அவ்விதமாகவே இன்டர்பிரட் பண்றேன். இன்னொன்று புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வைங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, அங்க இங்கிலீஷும் பேச மாட்டாங்க, தமிழும் பேச மாட்டாங்க, அவங்க மொழியை பேசுறான்னு வச்சுக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை இங்கிலீஷு தமிழ்னு வச்சுக்கீங்க. இப்போ அங்கே பேசுறது அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிறாங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறீங்க, அவங்க ஏதோ ஒரு பாஷையில் பேசுகிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. அந்த பிரசங்கியார் பக்கத்தில் இன்னொரு ஆள் நிற்கிறாருன்னு வைங்க. நிற்கிற ஆள் அந்த பிரசங்கியார் பேசுகிறத இன்டர்பிரட் பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னு வைங்க, மொழி பேக்கிறாருன்னு வைங்க. அந்த மொழி பேக்கிற மொழி உங்களுடைய தாய்மொழியாக இருக்குன்னா, தமிழ் என்கிற தாய்மொழியாக இருக்குன்னா, அந்த பிரசங்கியார் பேசுகிற மொழிபெயர்த்து பேசுகிற அந்த வார்த்தை நமக்கு எவ்வளோ தெளிவாக விளங்கும் கொஞ்சம் யோசிச்சு. அந்த ஊரில் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவர் பேசுறது வரைக்கும் புரியல, ஆனால் ஒருத்தர் எடுத்து வியாக்கியானம் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு புரியும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை நீ கேட்கும் போது, என் வசனத்தை நீ தியானிக்கும் போது, என் வசனத்தின்படி நீ செய்ய ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒன்று நல்லா விளங்கும். நான் உன் வாழ்க்கையை எப்படி இன்டர்பிரட் பண்ணி வச்சிருக்கிறேனோ, எப்படி வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கிறேனோ, அதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி உனக்கு வந்துடும்ன்றாரு. என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்க. சாலமோனுக்கு அது தெரிஞ்சுச்சுங்க. அதனாலதான் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஐஸ்வர்யத்தை கேட்கல, பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, நீடித்த நாட்களை கேட்கல, சத்துருவினுடைய ஜீவன பிராணனை கேட்கல. அவன் ஒன்ன மாத்திரம் கேட்டான், ஆண்டவரே நான் ஞானமாய் ஜனங்களை நடத்த, ஜனங்களுக்கு எது நல்லதோ நல்லதை செய்ய எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். கர்த்தர் பாருங்க, அவன் கேட்டது அவருக்கு உகந்ததாய் இருந்தான். சொல்லுங்க, வாயத்தந்து எப்படி இருந்துச்சா? ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கறது கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா. உகந்ததுன்னா என்ன? ரொம்ப பிரியமா. ரொம்ப தேவனுக்கு எது இஷ்டமோ அந்த இஷ்டமானதை கேட்டானாங்க. யோசித்து பாருங்க, நீங்க பெற்றோரா இருக்கிறீங்க, உங்க பிள்ளை வந்து நீங்க எதை விரும்புறீங்களோ அதை உங்ககிட்ட வந்து கேட்டா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை என்னவா இப்படி இருக்கணும் அப்படி நீங்கள் விரும்புறீங்கன்னு வைங்களேன், ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் விரும்பின மாதிரியே செஞ்சு அதை வந்து உங்ககிட்ட கேட்குதுன்னு வைங்க, செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இதுதான் கர்த்தர் சொல்கிறார், அவருக்கு பிரியமானதை நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் நீங்கள் கேட்டது மாத்திரம் இல்லை,
கேட்டதை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் கொடுக்கிறவராய் அவர் இருக்கார். நம்ம நினச்சிக்கூடாது ஆண்டவர்கிட்ட சாலமோன் புத்தியை கேட்டான். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு புத்தியும் கொடுக்குறேன், ஞானமுள்ள இருதயத்தையும் கொடுக்குறேன், அதோடு சேர்த்து நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீடித்த நாட்களையும் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் கொடுக்குறேன்றார் பாருங்க. அப்போது இந்த புத்தியோடு தேவன் புத்தி கொடுக்கும்போது பேக்கேஜ் மாதிரி, தேவனிடத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் கேட்குற வசனத்தினால் நாம் புத்திமானாக மாறும்போது அது கூட எல்லாமே இருக்கு, அது கூட எல்லாமே இருக்கு. எனக்கு வேண்டிய ஐஸ்வர்யம், எனக்கு வேண்டிய வெற்றி, எனக்கு வேண்டிய கனம், எனக்கு வேண்டிய உயர்வு எல்லாமே அந்த அந்த புத்திக்குள்ள கர்த்தர் வைக்கிறார் பாருங்க. உணர்வுள்ள இருதயம் புத்தி வந்துருச்சுன்னா கர்த்தர் அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். சாலமோனை பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவனை ஆண்டவர் இந்த புத்திமானாய் அவனை மாற்றின உடனே அவனை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் செஞ்சதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சான். ஒரு அரண்மனை கட்டுறான், கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறான். அது அவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட், நம்பர் 1 ஆர்கிடெக்ட் உலகத்தில் இருக்கிறவன் போனால் கூட பெம்மித்து பார்ப்பான் ஆச்சரியமா. எப்படிப்பா எங்கேருந்து வந்துச்சு இவனுக்கு இவ்வளோ மூளை? காரணம், புத்தியை கொடுத்தவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு, புத்தியை கொடுத்தாரு பாருங்க. அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் அவனுக்கு கொடுத்ததுனால அவனை உலகத்தில் ஆண்டவர் எப்படி காட்டுறாருன்னா அவனை மற்றவர்கள் நடுவே வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. நல்லா நான் சாலமோனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பேசுறேன். ஆனா சாலமோனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரிதாபமானது. காரணம் என்ன? எந்த புத்தியை வைத்து ஆரம்பிச்சானோ அந்த புத்தியை இறுதியில் விட்டுட்டான். வாழ்க்கை என்ன ஆச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா சீர்கேடுக்கும் போனான், எல்லா சீர்கேடான நிலைகள். நீங்க நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை புத்திமானாய் பயன்படுத்தின வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ ராணிகள் இந்த சாலமோனை பார்க்கணும், அவர்களுடைய அரண்மனையை பார்க்கணும், அவர் கட்டியிருக்கிற காரியங்களை பார்க்கணும், அவர் என்ன சாப்பிட்றாரு, எதுல சாப்பிட்றாரு, அவருடைய பிளேட் எப்படி இருக்கும், அவருடைய பாத்திரம் எப்படி இருக்கும், அவர் குடிக்கிற கப்பு எப்படி இருக்கும். கவனிச்சுக்கிறீங்களா? எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த மனுஷனை பார்க்கணும்னு யார் வந்தாங்களாம்? ராஜாக்களும் ராணிகள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. சீபா நாட்டின் ராணி சொல்றா, நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் உம்மை கொடுத்துருக்கிற ஞானம், கர்த்தர் உம்மை கொடுத்துருக்கிற புத்தி, அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பார்த்த பிறகு தெரியுது நான் கேள்விப்பட்டதை காட்டிலும் அதிகமாக இருக்கு. இப்படிப்பட்ட சாட்சி யாருக்கு வரும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறபடி செய்கிற மனுஷன், இந்த வார்த்தையை தன் வாயை விட்டு பிரியாம இருக்க கவனமா இருக்கிற மனுஷனை கர்த்தர் என்ன ஆக்குவார்னா புத்திமானாய் மாற்றுவார். புத்திமானாய் மாற்றும் போது நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் உயர்த்தாம இருக்கவே மாட்டார். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமைன்னு சொல்றீங்க? எப்படிப்பா இவன் உயர்ந்தான், எப்படிப்பா இது இவனுக்கு ஆச்சு? காரணம், கர்த்தர் என்னை புத்திமானாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினால மாத்துறாரு. யோசிச்சு பாருங்க, அவன் சாலமோனுடைய மகிமையை ஆண்டவர் எந்த அளவுக்கு பிரஸ்தாபப்படுத்தினார்னா, கனத்துக்குரியவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. நம்ம நினைக்கக்கூடாது நான் சாதாரணமாக எனக்கு ஒரு நல்ல குடும்ப பின்னணி இல்லை, நான் ஒரு ஏழை பின்னணியிலேருந்து வந்திருக்கிறேங்க, எனக்கு ஒன்றும் பெரிய படிப்புலாம் இல்லை, நான் ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்தேன், நான் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இருந்திருந்தா நான் ஒருவேளை நல்லா இருப்பேன் வாழ்க்கையில். நான் இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே,
உங்களுடைய நிலை என்ன வேணா இருக்கலாம், உங்களுடைய பின்னணி என்ன வேணா இருக்கலாம், உங்கள் குளம் கோத்திரம் என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் எந்த குக்கிராமத்திலிருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய படிப்பினுடைய பின்னணி எது இருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு முக்கியமற்றது அல்ல, முக்கியமானது அல்ல. அது அவசியம்தான். ஆனால் அதுதான் உங்களை உயர்த்த போதுன்னு இல்லை. ஆண்டவருக்கு தேவையானது என்ன தெரியுமா? உகந்ததை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். அந்த உகந்தது என்ன? ஆண்டவரே, உம்முடைய அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்லாது எங்கேருந்து வரும்? இந்த வசனத்திலிருந்து. இந்த நான் உனக்கு போதிக்கிறேன் பார், இதை எடுத்து வியாக்கியானம் பண்றாரு பாருங்க ஆண்டவர். ஒவ்வொரு வாரமும் இதை வியாக்கியானம் பண்ணும் போதெல்லாம் ஒன்று தெரியுது. என்னன்னா, தேவன் என்னுடைய வாழ்க்கையை என்ன விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார், அதன்படியே நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பார்க்குற விதமாகவே என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன். பகலம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பார்க்குற விதமாகவே. நல்லா சொல்லணும். கர்த்தர் பார்க்குற விதமாகவே உங்களை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நம்மளை புத்திமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். ரெண்டாவது சொல்றாரு, இது முதல் கர்த்தர் பார்க்குற விதமா பார்த்து தேவன் வியாக்கியானம் பண்ணுற விதமாக வியாக்கியானம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நாம் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்குது பாருங்க, அன்பிளசன்ட் ஈவென்ட்ஸ். சில நேரம், எல்லா நேரமும் நம்ம விரும்புறமா நடக்கிறது இல்லையே, சில நேரம் நம்ம விரும்பாததெல்லாம் நடக்குது. நடக்கும்போது அந்த நேரத்திலும் தேவன் நோக்கத்துக்கு நேராக நம்மளை பார்க்க வைக்குது பாருங்க, அதான் புத்தி. இந்த தேவன் அருளுகிற புத்தி என்ன பண்ணணும்னா, என்ன அன்பிளசன்ட் ஈவென்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில், என்ன விரும்பத்தகாத காரியங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தா கூட அங்கே நான் எப்படி தான் பார்க்கிறேன்னா, தேவன் பார்க்கும் விதமாகவே என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அதுக்கு புத்தி ரொம்ப அவசியமா நமக்கு தேவை. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. எல்லாம் நல்லா நடக்கும்போது தேவன் பார்க்குற விதமா பார்க்கறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் நம்ம விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கையின் பிரயாசத்தில், நம்முடைய வாழ்க்கையின் முயற்சியில் உண்டாகும் போது, அப்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த புத்தி என்ன செய்யுதுன்னா, தேவனிடத்திலிருந்து வருகிற புத்தி எனக்கு என்ன உதவி செய்யுதுன்னா, மறுபடியும் அந்த விரும்பத்தகாத அன்பிளசன்ட் ஈவெண்ட்ஸில் கூட நான் தேவனை தான், தேவன் பார்க்கும் விதமாக தான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன். பாருங்கள், நிறைய உதாரணம் பைபிள் இருக்குது. ஆனால் யோசேப்பை காட்டிலும் ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் நிறைய அன்பிளசன்ட் ஈவெண்ட்ஸ் அவனுக்கு நடக்குது. நிறைய விரும்பத்தகாத காரியங்கள் அவனுடைய கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார், அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அதுக்கு பிறகு நிறைய விரும்பத்தகாத நிகழ்வுகள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சொந்த சகோதரர்கள் தூக்கி கொண்டு போய் குழியில் போட்டு அவனை ஒரு இஸ்மவேல் கையில் விற்கக்கூடிய நிலை, அடிமையா எடுத்துக்கொண்டு போகப்படுகிறான். இதெல்லாம் வாழ்க்கையில விரும்புகிற நிலை அல்ல, விரும்பத்தகாத நிலைகள். இப்படி விரும்பத்தகாத நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் போது, நான் தேவன் பார்க்கிற விதமாய் என்னை நான் பார்க்கவில்லை என்று சொன்னால், நான் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்க முடியாது. நான் சந்தேகப்பட்டு, அவிசுவாசப்பட்டு தேவனை விட்டு வெளியே நான் விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிடும். How can a man maintain his faith in God in spite of all these unpleasant events happening in his life? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கும் போதும் அந்த மனுஷனால எப்படி இந்த தேவன் மேல, இந்த புத்தியை கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கையா இருக்க முடியுமா? நான் சொல்ல கண்டிப்பா இருக்க முடியும். ஏன்னா நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்றவர். அதுதான் முதல்ல சொன்ன பாருங்க, முதல் காரியம் ரொம்ப முக்கியம். தேவன் பார்க்கிற விதமாகவே நம்முடைய வாழ்க்கையை வியாக்கியானம் பண்றோம். இப்படி தேவன் பார்க்கிற விதமா நீங்க வியாக்கியானம் பண்ணி, ஒருவேளை உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ள விரும்பத்தகாத சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது அங்க உங்களால் என்ன செய்ய முடியும்னா, மறுபடியும் கர்த்தர் பார்க்கிற விதமாகவே பார்த்து தேவன் மேல விசுவாசம் வைத்து, அந்த ஆற்றலை தேவன் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு உண்டாக்குறார். என்ன காட்டுறாரு? எத்தனை விரும்பத்தகாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும்
எனக்கு சொன்ன ஒரு கர்த்தர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை பொய்யாய் போகாது. அவர் மாற மாட்டார். அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால அவர் சொன்னபடி எனக்கு நடக்கும். ஒருவேளை கொஞ்ச காலம் எனக்கு இப்படிப்பட்ட நான் விரும்பாத நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் நான் அதிக புத்திமானா இருக்க விரும்புகிறேன். சில நேரம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நம்ம விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கும்போது எளிதாக நம்ம வாயை திறந்து கேட்குற கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? என் கூட தான் இருக்கிறீரா? இதெல்லாம் எனக்கு நடக்குதே, இதெல்லாம் நடக்கும்படி அனுமதித்தது நீர் என்ன செய்கிறீர் ஆண்டவரே? நான் உம்மை நம்பி என்ன பிரயோஜனம் என்று கேட்குறோம். அது என்ன காட்டுது? தேவன் நம்மோடு இருக்கிறதும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தைகளை குறித்த புத்தி, அந்த அண்டர்ஸ்டாண்ட், தேவனை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, சோஷியல் மீடியாலாம் இருக்கு. என்ன போட்டுருவாங்க? ஏதாவது ஒன்று நடந்து, ஏதாவது ஒரு என்ன காரியம் நடந்துச்சுன்னா என்ன போடுவாங்க? இவன் கர்த்தரை நம்பி இருந்தான், கர்த்தர் அதை பண்ணுவார் இதை பண்ணுவான்னு. ஆனால் இவன் நம்பின கர்த்தர் இவனை கைவிட்டார். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன விரும்பத்தகாத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாக இருந்தாலும் நம்ம சொல்லணும், நான் இன்னும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இன்னும்? யோபு சொன்னா பாருங்க, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன்? உண்மையில நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா அவனுக்கு தெரியுது, எப்படியாவது இவர் மாற்றிடுவார்ப்பா என் சூழ்நிலையை. எத்தனை பேருக்கு நீங்கள் உங்களுக்கு நம்பி இருக்கா? உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் எப்படியாவது மாற்றுவார். ஒரு பிரேக் த்ரூ வரும். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த புத்தி இருந்தாதான் இந்த விசுவாசம் வரும், இந்த நம்பிக்கை வரும். என்ன வேணா நடக்கட்டும், பிரேக் த்ரூ பண்ணுற ஒரு கர்த்தர் என் கூடவே அவர் இருக்கிறார். எனக்கான ஒரு டேர்னிங் பாயிண்டான, எனக்கான ஒரு திருப்பு முனையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது வரும் வரைக்கும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிஷினரியோட, ஏன்னா வெளிநாட்டில் இருந்து வந்து இந்தியா தேசத்தில் மிஷினரியாக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போ அவரோட நான் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இங்கே ஊழியம் செய்ய வந்து ஊழியம் செஞ்சு முடித்த உடனே நாங்கள் அவரோட சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட போகும்போது போகிற வழியில் அவர் என் கூட பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்துக்கு நான் மிஷினரியாக அர்ப்பணித்து வந்த பிறகு இந்தியா தேசத்தில் வந்து நான் மிஷினரியாக இருக்கிறதுனால நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள். ஒரு நாள் எனக்கு எப்படிப்பட்ட சோதனைனா, நான் என் குடும்பம், நான் என் மனைவி, என் பிள்ளைங்க நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது திடீர்னு நடு ரோட்டில் என் வண்டி ஆஃப் ஆகி அங்கே ஒருத்தருக்குற எனக்கு உதவி செய்ய முடியாமல் அந்த ராத்திரி நாங்கள் பல கிலோமீட்டர் நடந்து நாங்கள் திரும்பி போக வேண்டியதாக இருந்துச்சு. அன்னைக்கு அந்த ராத்திரியில் பிசாசு என்கிட்ட வந்து பேசுகிறான், நீ இப்படி வந்து இங்கே கஷ்டப்பட வேண்டியது உனக்கு அவசியமா? இப்படி பார், நீ கர்த்தருக்காக வந்த, எல்லா வசதியும் விட்டு எல்லா காரியத்தையும் நீ ஒதுக்கி வைத்து ஆண்டவருக்காக நீ வந்த. இந்த ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார் பார், நடக்க வச்சு, உன்னை கஷ்டப்பட வச்சு, உன் குடும்பத்து முன்னாடி உன்னை அவமானப்படுத்த வச்சு. பிசாசு சில நம்ம விரும்பத்தகாத நேரங்களில் நமக்கு வந்து பிசாசு சொல்றது அப்படியே ரொம்ப எதமா, அப்படியே நம்மளை ரொம்ப அக்கறையா சொல்றது போல இருக்கும். அப்போ அந்த மிஷினரி சொன்னார், இப்படி பிசாசு என்னை சொல்லி ஊழியத்தை விட்டே அனுப்பி என்னை திருப்பியும் என் நாட்டுக்கு போகும்படி என்னை அவன் வந்து அவ்வளோ வந்து என்னை டிஸ்கரேஜிங்காக அவன் சொன்னபோது, அந்த நேரத்தில் நான் என் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் அவர் சொன்னாராம், பிசாசே என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் என்று அவர் சொன்னார். நல்லா கவனிங்கள், அவர் சொன்னார். அது சொல்லிட்டு சொல்றாரு, அதுக்கு பிறகு கர்த்தர் என்னை பயன்படுத்தின விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் போற இடத்துல அற்புதங்கள் நடந்துச்சு, போற இடத்துல திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையை கர்த்தர் என் மூலமா செய்து கொண்டிருக்கிறார் என்று என்கிட்ட பகிர்ந்தார். அதை பகிர்ந்துட்டு கடைசியாக சொன்னார்,
அன்னைக்கு நான் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த விசுவாசத்தின் படியை அன்னைக்கு நான் எடுத்து வைக்காம எனக்கு நடந்த அன்பிளசன்டான ஈவெண்ட்டை ஒரு காரணமா சொல்லி, எனக்கு நடந்த விரும்பத்தகாத காரியத்தை ஒரு காரணமா சொல்லி நான் ஊழியத்தை விட்டு போயிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய அற்புதமான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்திருக்க முடியாது. நேரம் அவனிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் அவர் கொடுத்த புத்தி, கர்த்தர் அவர் கொடுத்த வார்த்தை, அதை உபயோகப்படுத்தினதினால, புத்தியா ஒரு காரியத்தை செஞ்சதுனால அழைப்புல ஜாக்கிரதையா நிக்க முடிந்தது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள், சில அவமானங்கள், சில தேவைகள் சந்திக்கப்படாத நேரத்தில் எங்கே தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறாரா, தேவன் எனக்கு உதவி செய்வாரா என்கிற கேள்விகள் வருகிற நேரத்தில் பிசாசு வந்து நம்மளை பார்த்து சொல்லுவான், பாத்தியா நீ நம்பின கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாரு. அங்கதான் நீங்க வியாக்கியானமான வாயை திறந்து, என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், அவர் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் என்னை சுகமாக்குற பரிகாரியாய் இருக்கிறார், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், என்னை அவர் தள்ள மாட்டார், மடங்கடிக்கப்பட்டிருக்கிற என்னை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லணும், வியாக்கியானம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த புஸ்தகம் நமக்கு ரொம்ப அவசியம். யோசேப்புடைய வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க, எல்லாம் விரும்பத்தகாத காரியங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு. அவனுக்கு வியாக்கியானம் பண்ற ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தாரு. ஒரு சொப்பனங்க கவனிச்சு பாருங்க, பார்வோனுக்கு வந்த அந்த ஒரு சொப்பனத்தை ஒருத்தனாலும் வியாக்கியானம் பண்ண முடியல. ஆனா இந்த புஸ்தகத்தை பற்றி கொண்ட, இந்த தேவனுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் பற்றி கொண்டவன் எத்தனையோ விரும்பத்தகாத சூழ்நிலைகள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த போதும் தேவன் மேல விசுவாசம் வைத்த அவனுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினாரு. அவனுக்கு அந்த புத்தியை கொடுத்தாரு பாருங்க. பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தை போய் அவன் விளக்கி சொல்றான். விளக்கி சொன்ன உடனே பார்வோன் சொல்றான், உன்னை போல ஞானியும் விவேகம் உள்ள ஒரு மனுஷன் உண்டோ என்று கேட்கிறான். உன்னை போல ஒரு அறிவாளி புத்திசாலி இந்த எகிப்திலே ஒருத்தனும் இல்லப்பா. இவ்வளவு நாள் எங்க இருந்த, எங்க மறைஞ்ச, என் கண்ணுக்கு நீ எப்படி படாம போயிட்ட. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற புத்தி உங்களோட இருக்கும்போது அதை ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார், அதை காட்டுவார், அதை தெரியப்படுத்துவார். மறைந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டுதே, ஒண்ணுமே ஆக மாட்டுது நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய அறிவையும் புத்தியையும் இந்த புஸ்தகத்தின் மூலமா நீங்க வளர்த்து கொண்டே இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், ஒரு நாள் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை மகிமைப்படுத்துகிற நாட்கள் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவாரு. எதுவுமே மாறாது போல, எதுவுமே நடக்காது போல இருக்கா, நான் சொல்றேன், உடைத்து ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த புஸ்தகம் சொல்லுது, ஏராளமான அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஏன்னா இது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குது, எனக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய். அந்த அளவுக்கு புத்தி வருதா நமக்கு? மறந்து போயிடுதா? சில நேரத்தில் நானும் எல்லாரோடையும் சேர்ந்து, எங்க ஆண்டவரே, என் ஆண்டவரே கைவிட்டீர், நான் வாரந்தோறும் தேடி வந்தனே ஆண்டவரே, என்னை போய் மறந்துட்டீங்களே ஆண்டவரே. நான் சொல்றேன், என்ன விரும்பத்தகாத அன்பிளசன்ட் ஈவென்ட் நடந்தாலும் தேவன் மேல உங்க விசுவாசத்தை, உங்க வாழ்க்கைய அவர் வியாக்கியானம் பண்ண விதத்திலே நீங்க வியாக்கியானம் பண்ணி அவர் பார்க்கிற விதத்திலே நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா விசுவாசம் அவர் மேல நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகும். நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆக நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் ஒரு நாள் உண்டாக்கி கொடுப்பார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, இதுவரைக்கும் உங்களை எல்லாம் பேதையா பார்த்துருக்கலாம், ஆனால் தேவன் உண்டு பண்ணுகிற வாய்ப்பு வரும்போது உங்களை கர்த்தர் புத்திமானாய் காரியங்களை செய்ய வைக்கும் போது நல்ல நல்ல வெற்றிகள், நல்ல நல்ல உயர்வுகளில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுகிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அது நடப்பதுக்கு முன்பாக இப்போ சொல்லி கொடுக்கிறாரு, இந்த புஸ்தகம் தான் உனக்கு புத்தியை கொடுக்கிற புஸ்தகம்பா, இதை பிடிச்சிக்கோ, இதை வாஸ்து புத்திமானா மாறு.
இதை வாஸ்து வாழ்க்கையில நான் கத்த சொல்றபடி தான் செய்வேன், கர்த்தருடைய கட்டளையை நான் கை கொள்ளும், ஒன்னைய நான் மீற மாட்டேன், எதெல்லாம் மீறி இருக்கிறேனோ அதெல்லாம் மறுபடியும் செய்து நான் சரி செய்து அதை நான் ஆண்டவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கையில் நான் அதை கை கொள்ள போறேன், அவருக்கு கீழ்ப்படிய போகிறேன், அவரை நம்பி இருக்கிறேன்னா அவரையே நம்பி கொண்டு இருப்பேன்னு சொல்லி என்ன உங்க சூழ்நிலையா இருந்தாலும், என்ன உங்க தேவையா இருந்தாலும் தேவன் வியாக்கியானம் பண்றது போல உங்க வாழ்க்கையை வியாக்கியானம் பண்ணி அவர் மேல நம்பிக்கையா இருந்து பாருங்க. நான் சொல்றேன், யோசேபை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினது மாத்திரம் இல்லை, யோசேபை வேதம் சொல்லுகிறது பார்வோனுக்கு தகப்பனாய் இருக்கும்படி கர்த்தர் ஏற்படுத்தினாரா. பார்வோனுக்கு எஜமானனாய். யோசித்து பாருங்க, யோசிக்க முடியுதா? ஒரு அடிமைய அவனை உயர்த்தி அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுத்த புத்திய ஆண்டவர் அவன் மூலமா அதை ஆசீர்வதித்து ஒரு அடிமைய இப்ப என்னவாகிட்டார்னா அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் மாஸ்டரா எஜமானா மாத்திட்டாரு. இப்படி நடந்துச்சு. ஒரே ஒரு காரியம்தான், யோசேப்பு கிட்ட தேவன் கொடுத்த புத்தி அவனுக்கு இருந்துச்சு. அந்த புத்தி எதுல வந்துச்சு? அவனுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் அவனோட பேசின சொப்பனத்தில் யோசேப்போட தேவன் பேசின காரியங்கள். சாலமோனை எப்படி கர்த்தர் உயர்த்தினார்? சொப்பனத்தில் அவன் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டான்? ஆண்டவரை ஞானமுள்ள இருதயத்தை தாரான். இன்னைக்கு ரெண்டு காரியத்தை கர்த்தர் நம்ம காட்டியிருக்கிறார். அறிவும் ஞானமும் என்ன உற்பத்தி செய்து? புத்தியை உற்பத்தி செய்து. அறிவு எதிலிருந்து வருகிறது? உலகத்தில் இருக்கிற நிறைய தகவல்கள் மூலமா அறிவு வருது. எல்லா தகவலும் நமக்கு உபயோகரமானதல்ல. எது வேணும் எது வேண்டாம் என்பதை கரெக்டா வேற அறுப்பது, வகை அறுப்பது எதுனா தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம். அந்த ஞானத்தின்படி எது வேணும் எது வேண்டாம் என்று பிரித்து அதை உபயோகப்படுத்தி புத்தியா காரியங்களை செய்யும் போது கர்த்தர் சொல்றார் ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, தேவன் பார்க்குற மாதிரியே நீங்கள் பார்ப்பீங்க, தேவன் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறது போலவே உங்கள் வாழ்க்கையை வியாக்கியானம் பண்ணுவீங்க. ரெண்டாவது, கர்த்தர் சொல்ல என்ன விரும்பத்தகாத சூழ்நிலைகள் நிகழ்வுகள் நடந்தாலும் நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருப்பீங்க. ஏன்னா ஒரே ஒரு நம்பிக்கை தான், எனக்கான வாய்ப்பை கர்த்தர் நிச்சயமாய் உண்டாக்குவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கான வாய்ப்பை யோசேப்புக்கு உண்டாக்குனாரா? எத்தனை பேர் நம்ம உங்களுக்கு உண்டாக்குவாரா? ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவர் உண்டாக்குவார். அவர்கள் சொப்பனம் காண்றது போல நம்மளும் என்ன செய்யணும்? சொப்பனம் காணணும். எப்படி சொப்பனம் காணணும்? இந்த வசனத்தை தியானித்து படித்தீங்கன்னா சொப்பனம் வரும். இந்த வசனத்தை தியானிக்காம எல்லா பேய் கதையும் நாய் கதையும் பூனை கதையும் பாம்பு கதையும் கேட்டு படுத்தீங்கன்னா வரும், பந்திரகாளி தான் வரும் உங்க சொப்பனத்தில். நல்ல சொப்பனம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நல்ல சொப்பனங்களை கொடுப்பார். என்ன உங்களை ஆக்க விரும்புகிறார், என்ன செய்யும்? இந்த புஸ்தகம் உங்களை தூங்கும் போதும் உங்களை அறிவா தூங்க வைக்குங்க. தூக்கத்தில் கூட நான் ரொம்ப கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதை நான் சிந்திக்கிறேன் பாருங்க, அது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட தேவன் உண்டாக்க விரும்புகிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எனக்குள்ள ஆழமாக்கிட்டே இருக்கு. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. இந்த புஸ்தகம் எவ்வளோ முக்கியம் தெரியுதா? இந்த புஸ்தகம் எனக்கு புத்தியை கொடுக்கிற புஸ்தகம். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த புஸ்தகம் என்ன பண்ணுது? எங்க புத்தி கிடைக்கும் அப்படின்னு தேடாதீங்க, உங்க கையிலேயே இருக்கு. தேவன் அவருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு அறிவையும் புத்தியையும் உண்டாக்குறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, புத்தியினாலே ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குனாராம். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. புத்தியினால எப்படி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணா? வித் அண்டர்ஸ்டாண்டிங். புத்தியோடு எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினா. கவனிச்சு பாரு, உண்டாக்குவதற்கே அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலும் நாம் அற்புதமாக உண்டாக்குவதற்கு தேவன் கொடுக்குற புத்தி எவ்வளோ அவசியம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரே சண்டை சச்சரவாக இருக்கா? முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது கொஞ்சம் இடம் கொடுங்க. இந்த கொஞ்சம் தியானிங்க, எப்படி சமாதானமாக இருக்கணும், எப்படி அன்பு காட்டணும், எப்படி
உறவில் வாழணும். இதெல்லாம் இந்த புஸ்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த புஸ்தகம் எனக்கு மிக முக்கியமான புஸ்தகம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த புஸ்தகம். எத்தனை பேர் இந்த புஸ்தகத்தை சொல்றீங்க இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம்? சொல்லுங்க, எனக்கு மிக முக்கியமான புஸ்தகம். இது எனக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்கிறது. இது என்னை புத்திமானாய் மாற்றுக. எத்தனை புத்திமானாய் மாறணும்னு விரும்புறவங்க எழுப்பி நில்லுங்க. நம்ம இடத்துல ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் புத்திமானாய் இருக்க சாலமோன் உம்மிடத்தில் கேட்டது போல நாங்களும் இந்த காலை நேரத்தில் உம்மிடத்தில் கேட்குறோம். ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தான். எத்தனை பேர் வாயத்திறந்து சொல்றீங்க, ஆண்டவரே இந்த புஸ்தகத்தின் மூலமாய் நீர் எனக்கு கொடுக்கிற ஞானமுள்ள இருதயம், ஆண்டவரே அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், ஆண்டவரே நல்ல ஆண்டவரே புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை, புத்தி உள்ள இருதயத்தை எனக்கு தாருங்க. நான் புத்தியா நடக்கணும் ஆண்டவரே. புத்தீனமாய் நான் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே நான் எடுக்கிற தீர்மானம் புத்தியா இருக்கணும். என் குடும்பத்துக்கு நான் செய்கிற காரியம் புத்தியா இருக்கணும். என் எதிர்காலத்துக்கு நான் செய்கிற காரியம் புத்தி உள்ளதா இருக்கணும். புத்தீனமா இருக்கக்கூடாது. என் வேலையில, என் தொழில ஒவ்வொரு நாளும் நான் புத்திமானாய் நடக்க உம்முடைய வார்த்தை என் வாயை விட்டு பிரியாதபடிக்கு இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நான் கவனமாய் இருக்க. இரவும் பகலும் அதையே நான் தியானித்துக் கொண்டிருக்க. இது எங்கள் தியானமாய் மாறட்டும். இது எங்களுடைய எண்ணங்களாய் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாய் நடக்க. அப்படி நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் நடக்கும் போது நிச்சயமாய் நீர் எங்களை மேலான நிலைக்கு உயர்த்துகிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற மேலான காரியங்களில் ஏறி வர இன்றைக்கு நாம் எவ்வளவு புத்தி உள்ளவர்களாக, எப்படி குடும்பத்தை புத்தியோடு நடத்தணும், பிள்ளைகளை எப்படி புத்தியோடு நடத்தணும், கணவன் மனைவி எப்படி புத்தியோடு இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல எப்படி புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இது எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதோடு நாங்கள் தொடர்புள்ளவர்களாக இருந்து மேலான நிலைகளில் நாங்கள் உயர்ந்து வர எங்களுக்கான அற்புதமான வாய்ப்புகளை கர்த்தர் நீர் உண்டாக்கி கொடுக்கும் போது கீழே கடக்கிற எங்களை மேல உயர்த்தி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீர். ஓ யோசேப்பு, ஆண்டவரே ஒரு சூழ்நிலை அவன் சிறைச்சாலைக்குள் இருந்தான். ஆனால் அவனுக்கு நீர் உண்டாக்கின வாய்ப்பை ஆண்டவரே நீர் உண்டாக்கி கொடுத்த போது அவனுக்குள்ள நீர் வைத்திருந்த உம்முடைய ஞானம், அறிவு, புத்தி அவனை மேலான நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்தது. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நான் ரொம்ப கீழே இருக்கிறேனே, நான் எல்லாவற்றிலும் ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கிறேனே, நான் உயர்ந்து வருவதற்கு என்ன எனக்கு வழி இருக்கிறதா? கர்த்தர் நீங்க உயர்ந்து வருவதற்கான வழியை காட்டியிருக்கிறார். என்ன? இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடப்பாய். நாங்க புத்தி உள்ளவர்களாய் நடக்கவும் ஆண்டவரே, வாழ்க்கையில் உம்முடைய புத்தினால ஆண்டவரை நீர் கொடுக்கிற அறிவினாலும் ஆண்டவரை ஞானத்தினாலும் புத்தியினாலும் நாங்க மேலான நிலையில் உயர்ந்து வர நாங்க கை வைத்திருக்கிற எதுவும் குறையக்கூடாது ஆண்டவரே. அது அப்படியே பெருகி கொண்டே போகணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நான் கை வைத்திருக்கிற ஒன்றும் சிறுகாதபடி அது அத்தனையும் பெருகி கொண்டே இருப்பதுக்கு இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு தேவை ஞானமுள்ள இருதயம் என்பதை எங்களுக்கு காட்டினீரே. நாங்கள் இதை எங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்துகிறோம். கர்த்தர் பார்க்குற விதமாகவே பார்க்குறேன். கர்த்தர் வியாக்கியானம் பண்ணுற விதமாகவே வியாக்கியானம் பண்ணுறேன். என்ன விரும்பத்தகாத காரியங்கள், நிகழ்வுகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் போக வேண்டியதாக இருந்தாலும் மாறாத கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை புத்திமானாய் நடந்து வர பண்ணுகிற தேவனுடைய ஞானமும் அறிவும் உடைய வார்த்தையினால எங்களுக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வெற்றி அடைய எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் கேட்க பண்ணி நம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும்
எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உபயோகப்படுத்தி மேன்மை அடைய கிருபை செய். நம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கை, படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து எல்லா இடத்திலும் உம்முடைய பிள்ளைகளை புத்தி உள்ளவர்களாய் நடந்து செல்ல, காரியத்தை செய்ய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.